வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க அதை சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் சொல்லல. ரிஜிஸ்டர்ல வந்து என்ன மெயின்டைன் ஆகுது அதையும் சொல்லல. டோக்கன் நம்பர் MCC violations. No violation. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எப்படி MCC violation சொல்றீங்க? உள்ள வந்தது யார் ஃபர்ஸ்ட்? யார் ஃபர்ஸ்ட்? டோக்கன் நம்பர் 2 நாங்க தான். நீங்க ரெண்டு தான் பண்ணணும். அவ நீங்க கூப்பிட கூடாது உள்ள எங்கள. இல்ல எதை விட்டு கொடுத்து சொல்றீங்க? யாரு? எங்க உரிமை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க. அது மட்டும் தெரிஞ்சுங்க. நீங்க எங்க உரிமை ஏங்க விடணும்? நாங்க என்ன வந்து சட்டத்தை மீறுறோமா? இல்ல நாங்க மரபை மீறுறோமா? வந்தது 11:59 பின்னாடி வந்தவங்க டோக்கன் இன்னொருத்தர் டோக்கன் எடுத்துட்டு ஃப்ராடு பண்ணவங்க, சீட்டிங் பண்ணவங்க, பினாமியா இருந்தவங்க, அவங்களுக்கு கேளுங்க இந்த கேள்வி. அதனால நியாயமான இருந்தபோது தொண்டர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்களே போய் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஒன்னும் கவலைப்படாது. எங்க தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க. அவங்க திமுக மாதிரி எல்லாம் கிடையாது. அராயத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த பத்திரிக்கைமா? அதுதான். அதாவது உள்ள அவர் இல்லவே இல்ல தம்பி. உள்ள அவர் இருந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னார்னா எவ்வளவு தூரம்னா விளக்கம் சொல்லலாம். ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்க. யாராவது பாத்தீங்க? நாங்க ஏதாவது வந்து ஆர்டிஓவை மிரட்டினோமா? இல்ல பிஜேபி உள்ள விடக்கூடாது தகராறு பண்ணோமா? என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்புறம் என்னது குற்றச்சாட்டு சொல்ற? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம். ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம். ஒரே ஆள் கேட்டுப்பா, வேற யாருன்னா கேட்கலாம்ப்பா. தொண்டர்கள் வந்து வெளியே சொன்ன கூட கேக்குது. மோதல் போக்கு இதே அவங்ககிட்டயும் கேட்கலாம்ல. நீ அப்புறம் கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்றேன்னு பார்த்து நான் பதில் சொல்றேன். யாரும் பேசிக்கலையே. அப்படி அவங்க நடந்து வந்த பாதை அது. ஆகவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆகவேதான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும் சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பேர்ல முதல்ல நாங்க தான் உள்ள போனோம். மனசாட்சி உள்ள ஊடகத்துறையினர் இதை பதிவு செய்ய வேண்டும். எடுத்தேன் கவித்தேன் என்று உண்மைக்கு மாறாக சொல்லக்கூடாது. முதலில் உள்ளே போனவர்கள் நாங்கள் தான். முதலில் இருக்கையில் அமர்ந்தவர்களும் நாங்கள் தான். பின்னால் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருக்கை இல்லை என்று கோரிக்கை வைத்த பிறகுதான் அவர்களுக்கும் இருக்கை போடப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே முதல் சென்றவர் நாங்கள். டோக்கன் படி இரண்டாம் எண் டோக்கன் வாங்கியவர்களும் நாங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். தேர்தல் அதிகாரி தாமதமாக செயல்பட்டதனால இந்த பிரச்சனை காரணமேவா? எப்பொழுதும் பிரச்சனை நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை நடந்த பிறகு அதை சுமூகமாக முடித்து இப்பொழுது அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதை பெரிதாக்க விரும்பவில்லை.